Hi, hello friends, welcome back to Vinmadi Designers. இன்னைக்கு நம்ம வீடியோவில் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து நம்மளோட சேனல் மெம்பரான ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் அண்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் வந்துட்டு மெம்பராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்களோட நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் அண்ட் நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த நார்மலாக உள்ள ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணதை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் போட்டுக்கிட்டு நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல, ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கீழே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேஸாக அதுக்கு மேலே வி ஷேப்பில் இதே செயின் அந்த சரி த்ரெட் வச்சு நம்ம ஜிக்ஸாக்காக வந்து போடுவோம். இது வந்து பிகினருக்காக இந்த வீடியோ, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது நமக்கு தெரிய போகிறது கிடையாது விசிபிளாக. அதனால நீங்கள் நார்மலாக பெருசாக கூட நீங்கள் செயின் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரி நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட்டும் போட்டு எப்போதும் போல் முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்துலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிராஸாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அந்த ஸ்டிச்லேருந்து இந்த சைடுக்கு கிராஸாக ஒரு ஸ்டிச், அதாவது ஒரு வி ஷேப்பில் நம்ம கிராஸாக கொடுப்போம். அது வந்து அந்த செயினை ஒட்டியே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல செயின் ஸ்டிச், அதை ஒட்டியே வரணும். அதுக்கு அந்தாண்டியும் போயிடக்கூடாது, அது மேலேயும் போட்டுறக்கூடாது. அந்த ஓரத்தை கவர் பண்ணுற மாதிரி இந்த வி ஷேப் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு கட் ஒர்க்குக்கு அண்ட் இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த நெட்ஒர்க் ப்ளவுசஸ்க்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்பொழுது அந்த பிசுறு வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியவே தெரியாது. அதனால இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறையாவே பெனிஃபிட் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த கீழே போட்டுற செயின் ஸ்டிச் வந்து பெருசாக போடணுன்னு சொன்னால் அதுக்குன்னு ரொம்ப பெருசாலாம் போட்டுறக்கூடாது. நார்மலாக குட்டி செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக நார்மலாக போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் போட வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் போட வேண்டாம், நார்மலாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம அந்த வி ஷேப்பில் இதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் வித் ஜிக்ஸாக் வந்து ஒரு லாக்குமே பண்ண வேண்டாம் அந்த டேர்னிங் திரும்பறதுக்கு. நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச் அண்டு டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச், இதோட டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அதே மாதிரியே இந்த ஓரத்தில் ஒரு கிராஸ் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஓரத்துலேயும் ஒரு கிராஸ் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலாக இருக்கப்போ இது என்ன ஸ்டிச் போட்டிருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு இருக்கும். ஆனால் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணாட்டும் போட்டு முடிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு இதை எப்படி போட்டு காமிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம எந்த இது பண்ணாலுமே சரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும், சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அதே மாதிரியே ஒரு லைன் போட்டுக்கிட்டு நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டு அதே சேம் தான் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு செயின் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இதில் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. ரொம்பவே குட்டியாகவே இல்லை, நார்மலாக நான் வந்து அதே மாதிரியே போட்டுக்கிட்டே வரேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரியே போட்டுட்டு நம்ம எண்ணாட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எண்ணாட் போட்ட பிறகு என்ன பண்ணுறேன்னா, அந்த ஓரத்துலேருந்தே நான் 2 த்ரெட்டையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அந்த வி ஷேப்க்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். பாருங்கள், வி ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே க்யூட்டான ஸ்டிச்சஸும் கூட. இதை வந்து நீங்கள் நெட் ஒர்க் ப்ளவுசஸ், அதாவது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல, நெட் ப்ளவுஸ் வச்சு ஆரி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ளவுஸ்க்கெலாம் ஓரத்தில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் டாசில்ஸ்க்குமே மோஸ்ட்லி இதுதான் கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, கட் பண்ணுற மாதிரி இருக்கிறதால இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்பவே அந்த நூல், அதாவது துணியில் உள்ள நூல் பிரிஞ்சு வராத அழகாக இருக்கும். அதனால தான் நார்மலாக செயின் ஸ்டிச் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சஸ் கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. நார்மலாக உள்ளது ஜிக்ஸாக் ஸ்டிச், இது வந்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்.
ஏன்னா கீழே செயின் போட்டுட்டு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம்ல அதனால. இப்போ அதே மாதிரியே நான் கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டே வரேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எண் வரைக்குமே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். போட்டுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எண் நாட் போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக உள்ள செயினையும் போட்டுட்டு நான் எண் நாட் போட்டுக்கிறேன். சில்க் த்ரெட்டில் எண் நாட் போடுறதுக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் ஈஸி ஆகிடும். இப்போ நம்ம 2 இதையுமே போட்டு முடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த ஒர்க்கு. இந்த ஸ்டிச் ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு பிகினராக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது இந்த ஸ்டிச் எப்படி போட்டாங்கன்னே தெரியலையே, ஆனால் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள் ஸ்டெப் தான். இப்போ நம்ம பார்த்ததில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? இவ்வளோ அழகாக இருக்கும். நான் இன்னொரு டைமே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம். த்ரெட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த 5th செயின் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எண் நாட் போட்டுக்க போகிறேன். எண் நாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எண் நாட்டும் போட்டு இழுத்தும் பார்த்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்குது. எண் நாட் போட்டதோட தலையிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச், அதே மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச். பார்த்திங்களா, ஒரு வி ஷேப்க்கு வரும். இதுதான் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். இது ஒன்றுமே கிடையாது. இப்போ நார்மலாக பாருங்கள், நம்ம ஒரு செயின் போட போகிறோம். செயின் மேலே வி ஷேப்க்கு அதை ஒட்டியே நம்ம செயின் ஸ்டிச்சஸ் நம்ம அந்த ஸ்டிச்சஸ் வி ஷேப் ஸ்டிச்சஸை கொடுக்க போகிறோம் செயின் ஸ்டிச்சஸ் மேலே. அதனால தான் இதோட நேம் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். இப்போ நம்ம அதே மாதிரியே போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம எண் நாட் கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் அந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சையுமே போட்டு முடிச்சுட்டு எண் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எண் நாட்டுமே கரெக்டாக நம்ம அவிழ்ந்து வராமல் இருக்கா என்னங்கிறதையும் பார்த்துக்கணும். பாருங்கள், நான் போட்டுட்டு இழுத்தும் பார்த்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை நம்ம ஒரு மோட்டிஃபில் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப தான் அதோட அழகே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறதுல நான் நெட்டில் ரெஃபர் பண்ண இமேஜஸ். இன்றைக்கி நம்ம போட்ட செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் இந்த மோட்டிஃப்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. நார்மலாக நெட்லேருந்து ஒரு இமேஜை நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு இல்லை ஹேண்ட் டயக்ராமும் போட்டுட்டு மேலே இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை நம்ம அந்த மோட்டிஃபில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நாளைக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் ஆகிடும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்துருந்த இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது, இல்லை எந்த இடத்துல டவுட் இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கலாம். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயுமே உங்கள் டவுட்டை கேட்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சஸ், அதாவது ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.